விஷயங்கள் நடக்கும் பொழுது எந்த அளவுக்கு நாம் அதில் நம்முடைய பங்களிப்பை காட்டுகிறோமோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்களுடைய பிறந்த தினம். பாரதிதாசன் ஒரு கவிதையில் அற்புதமாக பாடினாரே, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம்! மண்டை சுரப்பை உலகுதொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியாரை பற்றி வியந்து பாடினாரே, அந்த பெரியாரினுடைய பிறந்த தினம்தான் என்று. பெரியாருடைய பிறந்த தினம் என்பது ஒரு பகுத்தறிவு பகலவன் தமிழகத்தில் உதித்த ஒரு தினம் என்றால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய பெண் உரிமை, நாம் பெற்றிருக்கக்கூடிய சமூக நீதி உரிமை, நாம் பெற்றிருக்கக்கூடிய பகுத்தறிவு கருத்துக்கள், இவை அனைத்திற்கும் ஒரு ஊற்றுக்கண்ணாக ஒரு மூலமாக இருந்தவர் தந்தை பெரியார். அவருடைய சிந்தனைகள் ஒரு கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போக வேண்டும் என்பதற்காக அவர் இடையறாது நடத்திய அந்த போராட்டங்களினுடைய தொடர்ச்சியாகத்தான், அதனுடைய நிழலில் தான் இன்றைக்கு நாம் பகுத்தறிவுக்கான ஒரு போராட்டத்தை, சமூக நீதிக்கான ஒரு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்ட தந்தை பெரியார் உண்மையில் சமூக ரீதியாக, மொழி ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, அரசியல் ரீதியாக தமிழகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்பது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த சமூக நீரோட்டத்தையே மாற்றியமைத்தது என்று சொல்லலாம். அதாவது அதுவரைக்குமான அத்தனை பாதைகளும் திசை திருப்பப்பட்டன, அத்தனை அடித்தளங்களும் கலைக்கப்பட்டன. மாறாக ஒரு புதிய மண், ஒரு புதிய தேசம், ஒரு புதிய கருத்தியல், ஒரு புதிய சமூக கட்டுமானம் ஒன்றை உருவாக்குவதற்கு தந்தை பெரியார் இடையறாது முயன்றார். அந்த போராட்டங்களுடைய விளைவாக இன்றைக்கு சமூக உணர்வு பெற்ற, சமநீதி பெற்ற ஒரு சமூகம் நம் கண் முன்னால், ஒரு பரம்பரை நம் முன்னால் எழுந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். பெரியாரினுடைய சிந்தனைகளை பற்றி தெரியாத ஒரு இளைஞர்கள் கூட, தெரியாத தலைமுறையினர் கூட, பெரியாரை பற்றி எதுவுமே அறியாத தலைமுறையினர் கூட பெரியார் உருவாக்கிய அந்த சமூக நீதி கோட்பாடுகள், பெரியார் உருவாக்கிய அந்த சமத்துவ கோட்பாடுகளின் வழியாக அவர்கள் இன்றைக்கு உரிமை பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரியார் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரராக, ஒரு காங்கிரஸ் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு போராளியாக அவர் இளமை காலத்தில் தன்னை உருவாக்கி கொண்டிருந்தாலும் கூட அவர் பிற்காலத்தில் அவருடைய சிந்தனைகளில் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுந்தது. ஒரு தேசம் விடுதலை பெறுவது என்பது அது அரசியல் ரீதியான விடுதலை மட்டுமல்ல, அந்நியர்கள் வெளியேறுவது மட்டுமல்ல, உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்குமுறை சக்திகள், அதாவது சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் களையப்படாமல் பெரும்பான்மை மக்கள் இந்த சாதி அமைப்பிற்குள் அடிமைகளாக, இழிபிறவிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விடுதலை பெறாமல் ஒரு தேசம் விடுதலை பெறுவது என்பது அர்த்தமற்றது. அந்த விடுதலையின் வழியாக இந்த பெரும்பான்மை மக்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கப் போவதில்லை என்பதை பெரியார் சீக்கிரமே உணர்ந்து கொண்டார். அவர் நினைத்ததுதான் பிற்காலத்திலும் நடந்தது. ஏனென்றால் சுதந்திரம் பெற்ற பிறகு கூட இன்றைக்கும் வரைக்கும் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் தேசம் முழுக்க கட்டற்று பரவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது எது விடுதலை என்கிற கேள்விக்கு பெரியார் மிக தெளிவாக ஒரு பதிலை வைத்திருந்தார். அது சமூக விடுதலையும் பெண் விடுதலையும் தான் உண்மையான தேசிய விடுதலை என்பதில் அவர் மிக தெளிவாக இருந்தார். பெரியார் எவ்வளவு பெரிய ஒரு நவீன சிந்தனையாளர் என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் வேண்டியதில்லை. வெறுமனே அரசியல் அதிகார மாற்றம் மட்டுமல்ல, புதிய அரசு என்பது இந்த சமூக வேற்றுமைகளை, சாதி வேற்றுமைகளை ஒழிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும். ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும். மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்கக்கூடிய ஒரு அரசாக, ஒரு நவீனமான அரசாக, உலகத்தினுடைய புதிய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் இயைந்த, ஜனநாயக கோட்பாடுகளுக்கு இயைந்த ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். ஆனால் இந்திய விடுதலையின் மூலமாக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு அரசு என்பது அத்தகைய தன்மை கொண்ட ஒரு அரசு அல்ல, அது ஒரு பழமைவாத தன்மை கொண்ட ஒரு அரசாக இருக்கிறது என்பதை பெரியார் உணர்ந்த தருணத்தில் தான் அவர் மிக கடுமையாக தன்னுடைய அரசியல் கருத்துக்களை அவர் முன்வைக்க ஆரம்பிக்கிறார். அவர் இந்திய சுதந்திர தினத்தை கூட அவர் கொண்டாட மறுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைக்கிறார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உணர்வு என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை வேண்டும், பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதுதான் அதன் பின்னால் இருந்த அடிப்படை உணர்வாக இருந்தது.
அதோடு மட்டுமல்லாமல் பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். சாதி இழிவு ஒழியாமல், சாதிய ரீதியாக இழிவுபடுத்தப்பட்ட மனிதர்கள் ஒழியாமல், அதற்கு காரணமான சக்திகள் ஒழிக்கப்படாமல், அவர்களுடைய சமூக அதிகாரம் ஒழிக்கப்படாமல், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு விடுதலை கிடையாது என்பதை புரிந்து கொண்ட அவர் பழமைவாத சக்திகளை இடைவிடாமல் தாக்கினார். மூட நம்பிக்கைகளை இடைவிடாமல் தாக்கினார். ஒவ்வொன்றாக கடுமையான கேள்விகளை பெரியார் இடைவிடாமல் எழுப்பிக்கொண்டே இருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எது என்றெல்லாம் பார்க்கிற போது 1920 குடும்ப கட்டுப்பாட்டை வலியுறுத்தியவர் பெரியார். அன்றைக்கு அது அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டமாக அல்லது ஒரு திட்டமாக இல்லாத சமயத்தில் கூட அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வது பெண்களினுடைய விடுதலைக்கு எதிரானது என்று கருவறை கதவை சாத்துவோம் என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். எப்படி அவர் எவ்வளவு நுட்பமான சிந்தனை உடையவராக இருந்திருந்தால் இவ்வளவு ஒரு மதிநுட்பத்துடன் அவர் இந்த விஷயங்களை அணுகியிருப்பார் என்று பாருங்கள். அதோடு மட்டுமல்ல, தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக மிக கடுமையான போராட்டத்தை திராவிட இயக்கம் அன்றைக்கு பெரியாருடைய தலைமையில் முன்னெடுத்தது. தேவதாசி முறை என்பது தமிழ் பெண்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம், அது பிற்படுத்தப்பட்ட சாதி பெண்களுக்கு இழைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி என்கிற வகையில் அதை ஒழிப்பதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை பெரியார் முன்னெடுத்தார். அதில் வெற்றியும் பெற்றார் என்று சொல்லலாம். இந்த புட்டு கட்டுகிற தேவதாசி முறையை ஒழித்தது மட்டுமல்ல, அவர் பெண்களுடைய விடுதலைக்காக செய்த பல விஷயங்கள், குறிப்பாக கைம்பெண் மறுமணத்தை அவர் ஆதரித்தார். சீர்திருத்த திருமணங்களை ஆதரித்தார். சடங்குகளின் அடிப்படையில், சம்பிரதாயங்களின் அடிப்படையில் செய்யப்படுகிற திருமணங்கள் பெண்களுக்கு எதிரானதாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் அவர் இந்த சீர்திருத்த திருமணத்தை ஒரு மிகப்பெரிய இயக்கமாக கொண்டு சென்றார். அதோடு மட்டுமல்ல, சமூக நீதி என்று வருகிற போது இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பெரியார் நடத்தினார். இடஒதுக்கீட்டிற்கான அவருடைய போராட்டங்கள் சமூக நீதியை பெற்றுத் தருவதற்காக. இதுவரை கல்வியிலோ, வேலைவாய்ப்பிலோ, அரசியல் அதிகாரத்திலோ எந்த இடமும் இல்லாத மக்களை முதல் முறையாக மைய நீரோட்டத்திற்கு, அரசியல் நீரோட்டத்திற்கு, அதிகார நீரோட்டத்திற்கு கொண்டு வருவதற்காக, கல்வி சார்ந்த ஒரு நீரோட்டத்திற்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய முயற்சியை பெரியார் எடுத்தார். அவர் உருவாக்கிய அந்த சமூக நீதி கோட்பாடுகள், இடஒதுக்கீட்டிற்கான அவருடைய அந்த போராட்டங்கள் என்பது அவர் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தமிழகத்தினுடைய ஒரு வரலாற்றையே மாற்றி அமைத்தது என்று சொல்லலாம். அதோடு மட்டுமல்லாமல் பெரியார் இன்னும் பல விஷயங்கள், அவர் செய்த விஷயங்கள், அதாவது வழிபாட்டு உரிமை வேண்டும் என்று சொன்னார். அதே சமயம் மூட நம்பிக்கைகள் கூடாது என்பதையும் அவர் சேர்த்தே சொன்னார். இன்னொரு புறம் மொழி உரிமைக்காக பெரியார் நடத்திய போராட்டங்கள், குறிப்பாக இந்தி எதிர்ப்பு என்பது அவருடைய மைய நாதமாக இருந்தது. அதாவது இந்தியை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது நம்ம இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றக்கூடியது என்கிற அடிப்படையில் மிக கடுமையான இந்தி எதிர்ப்பு நிலைப்பாட்டை பெரியார் அவர்கள் மேற்கொண்டார். இப்படி மொழி உரிமை, பண்பாட்டு உரிமை, பெண்களுடைய உரிமை, தாழ்த்தப்பட்டவர்களுடைய உரிமை, மனிதனுடைய சுயமரியாதை சார்ந்த சிந்தனைகள் என்று எத்தனையோ தளத்தில் பெரியார் ஆற்றிய பங்களிப்புகள் தான் இன்றைக்கும் தமிழர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தீப்பந்தங்களாக இருக்கின்றன, இருட்டில் வழிநடக்கக்கூடிய வெளிச்சங்களாக இருக்கின்றன. இன்றைக்கு தமிழ் சமூகம் பல இடங்களில் தாழ்வுற்று கிடக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம், பல இடங்களில் பெரியாருடைய சிந்தனைகளை மறந்ததுதான். இளைய தலைமுறையினர் பெரியார் முன்வைத்த அந்த அறிவு பாதையை அவர்கள் புறக்கணித்தது தான் பெரும் காரணம். அந்த வகையில் இன்று பெரியாருடைய இந்த பிறந்த தினத்தில் அவரை புகழ்வது அல்ல விஷயம், மாறாக அவர் முன்வைத்த கருத்துக்கள் அவருடைய காலகட்டத்தை விட இன்றைக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. சாதிவெறி சக்திகள், மதவெறி சக்திகள் தலைவிரித்தாடுகிற ஒரு காலகட்டத்தில் பெரியாருடைய சிந்தனைகளை ஒரு போர்க்கருவியாக, ஒரு ஆயுதமாக நம் கைகளில் ஏந்துவோம் என்று சபதமேற்று, உண்மையில் பெரியார் எதிர்காலத்திற்கான ஒரு சிந்தனையாளர், கடந்த காலத்தினுடைய ஒரு சிந்தனையாளர் அல்ல என்பதை சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.